Hello everyone. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யாரெல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ இல்லை படிக்கலான்னு ஐடியாவில் இருக்கீங்களோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அதில் என்னென்ன படிக்கணும், அது எந்த ஆர்டரில் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது பார்க்கலன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பார்த்து உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு புரியும், அதில் என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் படிக்க போறீங்கன்னு புரியும், அதை எந்த ஆர்டரில் படிக்கணும்னு தெரியும். ஆனாலும் ஒரு சிலர் ஒரு ப்ராசஸில் ஸ்டக் ஆயிடுவீங்க. அதுலேருந்து எப்படி மூவ் பண்ணுறதுன்னு தெரியாது. அது என்ன ரீசன், அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்றேன். இப்போ எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்னு நீங்க பிளான் பண்ணோன்னே நிறைய வீடியோஸ் பாக்குறீங்க. இப்போ என்னோட மாதிரி ஏகப்பட்ட பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி வீடியோ போட்டிருப்பாங்க. யூடியூப்ல வீடியோஸ் பார்ப்பீங்க, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்ப்பீங்க, அது ரிலேட்டட்ல, அதுக்கப்புறம் போஸ்ட் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் அதெல்லாமே சேவ் பண்ணி வைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணுவீங்க. ஆனாலும் ஒரு சிலனால அந்த ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியாது. என்ன பிரச்சனைனா, நீங்க லேர்ன் பண்ணிட்டு மட்டும்தான் இருக்கீங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி படிக்கணும்னா ஆன்லைனில் அவ்வளோ கான்டென்ட்ஸ் இருக்குது ஃப்ரீயாக. யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஒரு சில ஆன்லைன் கோர்சஸாக இருக்கட்டும், நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா, கண்டென்ட்டை கன்சியூம் மட்டும்தான் பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. ஃபர்ஸ்ட் ஒரு ரீல் பார்ப்பீங்க, அடுத்து ஒரு ரீல் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஓகே இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு நம்ம படிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பீங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் அதை ஸ்க்ரால் மட்டும்தான் பண்ணியிருக்கீங்க, கன்சியூம் தான் பண்ணியிருக்கீங்க. மற்றபடி ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. இதனால தான் நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ப்ராப்பராக கற்றுக்க முடியாத ரீசன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோஸ் பார்த்தா மட்டும் உங்களால் லேர்ன் பண்ண முடியாது. அதை எப்போ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களால் கற்றுக்க முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஸ்விம்மிங் பற்றி ஒரு 100 வீடியோ பார்க்குறீங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தனால மட்டும் உங்களால் ஸ்விம் பண்ண முடியுமா? அப்படி இல்லை இல்லையா? நீங்கள் தண்ணிக்குள்ளே இறங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நீங்கள் எவ்வளோ ரீல்ஸ் பார்த்தாலும் சரி, எவ்வளோ யூடியூப் வீடியோஸ் பார்த்தாலும் சரி, போஸ்ட் ரீட் பண்ணாலும் சரி, நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா உங்களால் அது கற்றுக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு நாள் ஒரு போஸ்ட் போடுங்க, எப்படி கான்டென்ட் எடுத்துறதுன்னு பாருங்கள். இல்லைனா கேன்வா ஓப்பன் பண்ணி சும்மா சாம்பிளாக ஒரு டெம்ப்ளேட் எடுத்து அதில் டிசைன் எல்லாமே ரீவொர்க் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர் என்ன நினைப்பீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சம்டைம்ஸ் ஒரு 1 month கோர்ஸ் இல்லை 2 month கோர்ஸ் இல்லை 6 month கோர்ஸ் கூட நீங்கள் எடுத்துருக்கலாம். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சுட்டு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. பட் அது அப்படி ஒர்க் ஆகாது. நீங்கள் படிக்கிறப்பவே சைட் பை சைட் நீங்கள் அதை ப்ராக்டிக்கல் நாலேஜில் கொண்டு வரணும். ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொல்கிற மாதிரி நீங்கள் வீடியோஸ் பார்த்தா மட்டும் பத்தாது. நீங்கள் ப்ராக்டிக்கலாக அது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களால் அதை கற்றுக்க முடியும். அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் படித்து முடிச்சு வரக்குள்ள வேற ஒரு விஷயம் அதில் அப்டேட் ஆகிருக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஸ்டாகிராம் ரீலே எடுத்துக்கோங்களேன். பிகினிங்கில் அது ஒர்க் பண்ண அல்காரிதமும் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க அல்காரிதமும் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அதனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் திரும்ப சொல்கிறது, நீங்கள் ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் மட்டும்தான் உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும். சரி, ப்ராக்டிக்கலாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இல்லையா? அதை எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இதுக்காக உங்களுக்கு ஒரு கிளைண்ட் வேணும், இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படியெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் படிக்கிறத அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா புதுசாக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ ஒரு சிலருக்கு நான் இன்ஸ்டாகிராம் ஆக்டிவாக இருக்கணுமா, ஒரு சிலருக்கு அதில் கம்ஃபர்டபுளாக இருக்காது, சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறது. இது ஆக்டிவாக இருக்கிறது அப்படிங்கிறது அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ அது என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறக்கோ இல்லை அதை கான்டென்ட் மேக் பண்ணுறக்கோ பிடிச்சிருக்கும். அப்படி இருக்கவங்க நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை, எனக்கு ஃபேஸ் எல்லாம் காமிக்க வேணாம், பட் ஸ்டில் நான் இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும், இன்ஸ்டாகிராம் எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் தெரியணும் அப்படின்னா சும்மா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுங்க. ஜஸ்ட் சும்மா ஒரு மோட்டிவேஷனல் கான்டென்ட் மட்டும் போடுற மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கலாம். இல்லை நீங்கள் குக்கிங் நல்லா பண்ணுவீங்கன்னா உங்களோட ரெசிபிஸ் எல்லாம் போட்டு கூட ஒரு போஸ்ட்டாக போட்டு ரீலாக போடாட்டியும் ஜஸ்ட் ஒரு போஸ்ட்டாக அதை கிரியேட் பண்ணி நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி ரொம்ப சின்ன விஷயங்கள், ஏன் மீன் கூட கிரியேட் பண்ணலாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு தேவை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எந்த சோஷியல் மீடியா வந்தாலும் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் படிக்கிறப்போ. ஸோ அதனால அதுக்காக சும்மா ஒரு பேஜ் நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராம் நேம் கிரியேட் பண்ணுறதுலேருந்து, பயோ ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து, கான்டென்ட் நம்ம போடுற ஒவ்வொரு கான்டென்ட்டுமே இருக்கு இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ண மட்டும்தான் உங்களால் ஒரு கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அது ஜாபாக ஒரு கம்பெனியில் போய் பண்ணாலும் சரி, இல்லை ஃப்ரீலான்சிங்காக ஒரு கிளைண்ட்டுக்காக ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை உங்களோட பிஸ்னஸே நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலிமா அதை பெருசாக கொண்டு வரணும், ஆன்லைனில் பெருசாக கொண்டு வரணும்னு நினச்சாலும் சரி, அது நீங்கள் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்.
அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நீங்க சும்மா ஸ்க்ரால் பண்ணிட்டு இருப்பீங்களா, அதை யூஸ்ஃபுல்லா ஸ்க்ரால் பண்ணுங்க. அதாவது இப்போ ஏதாவது ஒரு கிரியேட்டரோட பேஜ் எடுத்துக்கோங்க. இப்போ அவங்க வீடியோவில் எதை ஹூக்காக வச்சுருக்காங்க, எதனால் அவங்களுக்கு வீடியோ அதிகம் வியூஸ் வந்து அதிகமாக போயிருக்கு, எந்த மாதிரியான போஸ்ட் வந்து அதிகமாக ஷேர் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ணணும். அதை வந்து நோட் பண்ணுங்கள். எந்த மாதிரி ஹூக் போட்டால் வீடியோ வைரலாக போகுது, அதுக்கப்புறம் எவ்வளோ ஷேர் போகுது, இந்த மாதிரி கான்டென்ட் போட்டால் அந்த மக்கள் வந்து ஷேர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எந்த மாதிரியான கான்டென்ட்ல பீப்புள் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்கள் வந்து பர்டிகுலராக இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நோட் பண்ணி அதை உங்களோடதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள். அதே மாதிரி இப்போ கேன்வா எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் ஆல்ரெடி டெம்ப்ளேட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஜஸ்ட் அதுக்கு அப்படியே காப்பி பண்ணாமல் அந்த டெம்ப்ளேட் எடுத்து இப்போ ஒரு ஃபுட் ரிலேட்டடில் ஒரு போஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே மாற்றி இப்போ ஒரு வாட்ச் இல்லை பெர்ஃப்யூம் அந்த ப்ராடக்ட்டை வச்சு அதை எப்படி ரீடிசைன் பண்ணலான்னு கற்றுக்கோங்க. இல்லை வந்து சாம்பிளாக வேறு ஏதாவது ஒரு போஸ்ட் எடுத்து அதை எப்படி கேன்வாவில் நீங்கள் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறது லேர்ன் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொன்றும் ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுங்கள். நான் சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் எவ்வளோ தான் வீடியோஸ் பார்த்தாலும் நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ அது வராது. அதனால தான் சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் இதில் உங்களால் சக்சீட் ஆக முடியும். இது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மட்டும் இல்லை, இதே நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுனாலும் இதுதான். நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட ஃபேஸ்புக்லேயோ இல்லை உங்களோட இன்ஸ்டாகிராமோ ஏதோ ஒரு போஸ்ட்டை வந்து ரன் பண்ணி பாருங்கள். ஆட் ரன் பண்ணி பாருங்கள். அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் செலக்ட் பண்ணுவீங்க, டார்கெட் ஆடியன்ஸ் செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதை ரன் பண்ணி பாருங்கள். இப்படி தான் உங்களால் லேர்ன் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கே கான்ஃபிடென்ட் வந்துடும். அப்போது சின்ன சின்ன கிளைண்ட்டாக வந்து அப்ரோச் பண்ணுங்கள். இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ல ஃப்ரெண்ட்ஸில் யாராவது இருக்காங்கன்னா அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்களோட பேஜை ஹேண்டில் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் க்ரோ ஆக முடியும். இப்போ நீங்க பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கிளைண்ட் வரணும்னால நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் இருக்கு. இப்போ சோஷியல் மீடியான்னு எடுக்கிறீங்க அப்படின்னா எதை நீங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், லிங்க்டின் இந்த மாதிரி ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல எஸ்இஓ ரிலேட்டட்ல போறீங்க அப்படின்னா வெப்சைட் சூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் மாதிரி கிரியேட் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு ஆல்ரெடி பேஜ் இருக்குன்னா அதுவே வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா உங்களுக்குன்னு சும்மா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஒரு ஃபுட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல ஃபிட்னஸ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஃபிட்னஸ் டிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல டயட் ரிலேட்டட்லயா இருக்கட்டும். இல்ல உங்களுக்கு வந்து இப்போ கேன்வா லேர்ன் பண்றீங்கன்னா கூட அதோட டிசைன்ஸுக்கு வந்து போஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், இந்த மாதிரி உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல ஒரு பேஜ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூபுக்கும் அதே தான். வெப்சைட் அப்படிங்கிறப்போ நீங்க வந்து எய்தர் உங்களுக்கு ஏதாவது இப்போ பிசினஸ் இருக்கு அப்படின்னா அது ரிலேட்டட்ல ஏதாவது வெப்சைட் ரெடி பண்ணி அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே ஒரு பிளாக் பேஜ் நீங்களே வந்து கான்டென்ட் எழுதலாம் பிளாக் மாதிரி. அதுக்கப்புறம் லிங்க்டின்லயும் அதே மாதிரி தான். லிங்க்டின்ல நீங்க ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அதுலயும் நீங்க லேர்ன் பண்றதெல்லாம் அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ புதுசாக இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி செக் பண்ண போறீங்கன்னா ப்ராடராக வைக்காம ஒரு மைக்ரோ நீஷா செட் பண்ணுங்க. எப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டயட் ரிலேட்டட்ல போட போறீங்க அப்படின்னா ஹோலா எல்லா டாபிக்கும் கவர் பண்ணாம இப்போ டயட்லேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்கும் இல்லையா, அதுல ஸ்பெசிஃபிக்கா ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணும். இப்போ வந்து ஃபிட்னஸ் ரிலேட்டட்ல போடுறீங்கன்னா அதுலயும் அது வந்து ப்ராடர் டாபிக். ஸோ அதுல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணாம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விமனுக்கான ஃபிட்னஸ் சொல்லி தரீங்களா, அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் மைக்ரோ டாபிக்கா சூஸ் பண்ணி அந்த மாதிரி கான்டென்ட் போஸ்ட் பண்ணுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி வீடியோஸ் பாக்குறது மட்டும் இல்லாம அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு கத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கான்டென்ட் வந்து எழுத பழகுங்க. இப்போ இதே வந்து எஸ்இஓ லேர்ன் பண்றீங்க அப்படின்னா வெப்சைட்ல அதை எஸ்இஓவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஹேஷ்டேக், ஒரு நாள் ஒரு ஹேஷ்டேக் போடுங்க. அதுக்கப்புறம் ஹேஷ்டேக் மாத்தி பாருங்க, வியூஸ் போகுதான்னு செக் பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு ஷார்ட்டா ஒரு ரீல் கூட நீங்க எடிட் பண்ணி போடலாம். ஸோ வந்து 1 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா அதை 2 மணி நேரம் உட்காந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. கேன்வாலையும் நிறைய ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இருக்கு. அதை ஜஸ்ட் நீங்க வந்து அந்த டெம்ப்ளேட்டவே எடுத்து ரீடிசைன் பண்ணுங்க. இல்ல அந்த டெம்ப்ளேட்ல இருக்க மாதிரி நீங்க டிசைன் பண்ண கத்துக்கோங்க. நீங்க ஆல்ரெடி போட்ட கான்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதோட ரீச் இருக்கு இல்லையா. இப்போ இன்ஸ்டாகிராம்னா அதோட இன்சைட்ஸ், இல்ல யூடியூப்னா அதோட அனலிட்டிக்ஸ் போயிட்டு எந்தெந்த வீடியோஸ்ல எந்தெந்த போஸ்ட் வந்து எவ்வளவு வியூஸ் போயிருக்கு, எவ்வளவு ஷேர் போயிருக்கு, எதுல அதிகமான ஷேர் போயிருக்கு, ஏன் மத்ததுல போகல, இந்த மாதிரி உங்களோட ரிசல்ட்டை வச்சு நீங்க அனலைஸ் பண்ணணும்.
நெக்ஸ்ட் ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி உங்களுக்கு நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்கனாலும் சரி, இல்ல ஒரு கிளையண்ட் அப்ரோச் பண்ணனாலும் சரி, இது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு சின்ன சின்ன டார்கெட் மாதிரி வைங்க. இப்போ ஒரு 0 ஃபாலோவர்ல ஸ்டார்ட் பண்றீங்களா, ஒரு 500 ஃபாலோவர் வரைக்கும் ரீச் பண்ற மாதிரியான கான்டென்ட்ஸ் எப்படி போடுறதுன்னு பாருங்க. ஒரு 15 டேஸ்க்கான கான்டென்ட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதே வந்து மெட்டா ஆட்ஸ் இல்ல கூகுள் ஆட்ஸ் எல்லாம் பத்தி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு மினிமம் பட்ஜெட் வச்சு அந்த உங்களோட போஸ்டேவே வந்து ஆட்ஸ் வந்து ரன் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இல்ல வெப்சைட் பத்தி படிக்கிறீங்கன்னா ஒரு சும்மா சாம்பிளா ஒரு லேண்டிங் பேஜ் நீங்க டிசைட் பண்ணலாம். நீங்க கேன்வா படிக்கிறீங்க அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை எப்படி டிசைன் பண்றது, இல்ல வந்து ஒரு ரீல் அதுல எப்படி கிரியேட் பண்றது, ஸ்டோரி எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிற மாதிரி நீங்க லேர்ன் பண்ணலாம். அதே மாதிரி ஏஐ டூல்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. எல்லாமே அட்வான்ஸா கத்துக்கணும்னு இல்லாம இப்ப பேசிக்கா என்னென்ன ஏஐ டூல்ஸ் இருக்கோ அதுல ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணி பழகுங்க. அப்பதான் உங்களால அப்டேட்டடா இருக்க நிறைய ஏஐல உங்களால ஒர்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கேன்வால சிம்பிளா ஒரு போஸ்டர் ரெடி பண்ணுங்க. எடுத்தோடனே ரீல் மாதிரி போகாம ஒரு சின்ன சின்ன போஸ்டர் அதுல டெவலப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சாட் ஜிபிடி வச்சு எப்படி கான்டென்ட் மேக் பண்ணலாம் அப்படிங்கறது பாருங்க. இப்ப மெட்டா ஆட்ஸ் வச்சு சிம்பிளா ஒரு ஆட் ரன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டார்கெட்டட் ஆடியன்ஸ் வைங்க, ஏஜ் கேட்டகரி வைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் கூகுள் ட்ரெண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் கான்டென்ட் வந்து ரிசர்ச் பண்றதுக்காக. ஸோ வந்து நீங்க ஒரு விஷயத்த கத்துட்டீங்க அப்படின்னா அதை அப்ளை பண்ணி அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு கத்துக்கிட்டு மறுபடியும் அந்த ப்ராசஸை நீங்க ரிப்பீட் பண்ணணும். இப்போ ஒரு 1 வீக் பிளான் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 நாள் என்ன பண்றீங்கன்னா ஒரு கான்செப்ட் பத்தி படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 நாளைக்கு அந்த நீங்க படிச்சதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ல. அதுக்கப்புறம் 5வது நாள் அதோட ரிசல்ட் இருக்கு இல்லையா, இப்ப 3 நாள் கான்டென்ட் போட்டிருப்பீங்க இல்லையா, அதை வந்து உட்காந்து அனலைஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் அடுத்த டே வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ரூவ் பண்ணி மறுபடியும் என்ன பண்றீங்கன்னா அந்த கான்டென்ட்டை மேக் பண்றீங்க. அதுக்கப்புறம் கூடவே மத்த புது டாபிக்கையும் படிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி படிச்சுட்டு வந்தீங்க. நீங்க படிக்கிறப்பவே ப்ராக்டிக்கலாவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்தா மட்டும்தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல உங்களால சக்சீட் ஆக முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி படிக்கிறதா இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இல்ல உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.